தமிழகம் முழுவதும் ஏராளமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு விடிய அரசு அறிவித்த பொங்கல் பரிசுத் தொகையான 1000 ரூபாய் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு விடிய அரசு சார்பில் மாநிலம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு, பச்சரிசி, சர்க்கரை 1000 ரூபாய் பணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் பொங்கல் முடிந்தும் இதுவரை 90% குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாது மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அதுவும் முறையாக அனைத்து பயனாளிகளையும் சென்று சேரவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் விடிய அரசின் அறிவிப்புகள், திட்டங்கள் முழுமையாக பொதுமக்களை சென்று சேர்வதில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. ஒரு ரேஷன் கடையில் 500 குடும்ப அட்டை இருக்குதுன்னா 150 பேர் தான் அந்த 1000 ரூபா வாங்கினாங்க. பேட்டி சேலையும் அவ்வளோதான் வந்துச்சு. கடந்த முறை அந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6000 ரூபா தரதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் அதே மாதிரி தான். குடும்ப அட்டை ஒரு 600 இருக்குதுன்னா அதில் 150-200 பேருக்கு தான் அந்த 6000 ரூபா வந்தது. பல பேருக்கு அந்த 6000 ரூபா கிடைக்கல. அதனால் இந்த திமுக அரசு 1000 ரூபா யாருக்கெல்லாம் விடுபட்டவங்களோ அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா உடனே கொடுக்கணும்னு சொல்லி இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த கவர்மெண்ட் எல்லா விஷயத்தையும் ஏமாத்துறாங்க. இதே போன கவர்மெண்ட்டில் இருந்தார் எடப்பாடி அண்ணன், அவர் மொத்தம் 2500 ரூபா கொடுத்தாரு, பொங்கல் தொகுப்பு கொடுத்தாரு, மக்கள்லாம் அதை பாராட்டுறாங்க. ஆனால் இவர் பண்ணுறது ரொம்ப அநியாயம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் கூட பார்த்துட்டு கட்சிக்காரங்களாக பார்த்து அவங்களுடைய ஒய்ஃபு தாங்க தராங்க. நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. அதே மாதிரி 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் 6000 ரூபாய் தராங்க. அதுவும் அப்படி தான் ஆளை பார்த்து தான் தராங்களே தவிர அவங்க கட்சிக்காரங்க தராங்க தவிர பொதுமக்கள் நிறைய பேர் வாங்கலை. வெள்ள நிவாரணம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ள நிவாரணம் தேவைப்பட்டவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு கொடுத்தாங்க. மீதி பேரெல்லாம் டிக் பண்ணிட்டாங்க. நான் பொய் சொல்ல வரல. இதை பாரு டோக்கன் என் கையிலே இருக்குது, இன்னும் கூட இருக்குது என் கையில். அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 1000 ரூபாவும் பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அரசியல்வாதியில் பார்த்து டிஎம்கே காரியவங்க ஏடிஎம்கே காரியர்னு லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அதை வச்சு அதையும் எங்களுக்கு கொடுக்கல. ஏழைப்பாய்ங்க வயிற்றில் அடிக்கிறதுக்கு தான் இவங்க வந்ததே. எப்போ வந்தாலும் சரி அள்ளி கொடுக்குற கை கிடையாது, கிள்ளி எடுத்தும் போகிற கை தான். அள்ளி கொடுத்த ஒரே கை புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் 4 வருஷம்